ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. பாருங்கள், மணி 2 போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து நான் சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையிலேயும் சாப்பிடல, மதியானம் இப்போ தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு வந்து 3 மணி 4 மணி ஆயிடுது. காலையில் எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் 8 மணி 9 மணி ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. ஏன்னா நைட் நல்லா நேரத்தில் தூங்கினா தானுங்க 6 மணிக்கு எந்திரிக்க முடியும். 9 மணி ஆகி போச்சு. அப்புறம் நேற்று நைட்டே வந்து நான் கூப்பிட்டு டாக்டர் சொல்லிட்டேன், சார் மருந்து வந்துருச்சுங்களாங்க சார், காலையில் வரட்டுங்களாங்க சார் அப்படின்னேன். சரி, ஒரு காலையில் ஆஃப் டே தான் இருப்பேங்க, 12:30 மணி வரைக்கும் தான் இருப்பேன், வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம எந்திரிச்சதே 9 மணி. அப்புறம்லாம் ரெடியாகி கிளம்பும்போது மணி 11 ஆகி போச்சு. அப்புறம் சரி, நீ தம்பி ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு பையன் ஃப்ரெண்டு காலையில் வந்து வர சொல்லியிருந்தேன், வந்தேன். அவங்களுக்கு ஏதோ மருந்து வேணும். வாட்ஸ்அப்பில் அத்தனை பேர் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வாய்ஸ் ரெக்கார்டு. அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னெல்லாம் சொல்கிறத ஒரு கதையாட்டு இருக்குது. கேட்கவும் அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ரெக்கார்டிங்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. அவ்வளோ சித்திரவதை வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் நிறைய பேர். ஒருத்தர் வீட்டிலலாம் பையன் 9வது தான் படிக்கிறான். 9வதுலேயே ட்ரிங்க்ஸ், பயங்கர ட்ரிங்க்ஸு, அதுபோக கஞ்சா எல்லாமே பண்ணுறாங்க. ஆமாம், ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, கஞ்சா எல்லாம் பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு சொல்கிறபடியே கேட்குறதில்ல, போட்டு படாது படுத்துறான். வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு உடைக்கிறான், கடன் வாங்குறான், திருடிட்டு போய் குடிக்கிறான். அப்புறம் ஒரு வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கேட்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி, கைங்கால் கட்டி போட்டு பூட்டி, லைட்டில் அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டெல்லாம் போயிடும் நம்ம போதையில். அவ்வளோ சித்திரவாதை. ஒரு அம்மா சிரிச்சுட்டே சொல்லுது, நைட் பாருங்கண்ணா ஒரே சண்டை, நான் குலவிக்குள்ளே தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு வந்தாருண்ணா, நான் ஓடியே போயிட்டு நான் காட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து தொலாவி பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போனான். எங்கள் அப்பா அம்மாவும் இல்லைண்ணா, அவன் தம்பி ஒன்று தானே இருக்கிறான், என்னை கேட்குறக்கு யாருமே இல்லைண்ணா அப்படின்ட்டு அதை அது கஷ்டத்தை சொல்லுது, சிரிச்சுட்டே சொல்லுது. என்னம்மா அசால்ட்டாக சிரிச்சுட்டே சொல்கிறீங்கன்னா, அது சிரிப்பு கலந்த அழுகை அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். என்னன்னா சொல்கிறேன், ஆட்டினா போய் அழுகிறது. 5 வருஷமாக இந்த குடும்பம் தானே நடந்துட்டு இருக்குது, எப்படியாவது அவர் குடி நிறுத்தணும்னா அப்படின்ட்டு அழுகிறாங்க. நம்ம ஒரு கட்டத்தில் நான் பாருங்க 2 மாதமும் ஒழுங்காக வீடியோ போடல, எனக்கே அழுகாச்சி வருதுன்னு சொல்கிறத கேட்டேன். அவ்வளோ என்ன சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ கஷ்டங்க, அவ்வளோ சித்திரவதைங்களுங்க. நான் காலில் கூட விழுந்துறேன்னு எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுனான்ட்டு அழுகிறாங்க. நான் ஒரு கட்டத்தில் யோசிச்சிருக்கிறேன், நம்ம வாட்டிக்கு நம்ம வீடியோ 2 மாதமாக பாரு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் ஒழுங்காக வீடியோ போடுறது இல்லை, நம்ம வாட்டிக்கு நம்ம வீடியோ போட்டு போகலான்னு. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறதுங்க? பரவாயில்ல, நைட் 3 மணி ஆனாலும் சரி 4 மணி ஆனாலும் சரி தூங்கினாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும் வழியே, வேறு எதுவுமே எனக்கு சிந்தனையே தோண மாட்டேங்குதுங்க. அத்தனை கஷ்டங்கள் சொன்னால் நிறைய ஸ்டோரி சொல்லாங்க. அது ஏன் போயிட்டு வீடியோ பார்க்குற இளங்க சங்கடப்பட்டுக்குவாங்க. நான் உங்கள்கிட்ட பர்சனலாக சொன்னது ஏன்னா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. நான் யார் ஒரு இதையும் பொதுவாக சொல்ல, நிறைய பேர்த்தோட கதை நான் ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய கதை இருக்குது, ஏகப்பட்ட கதை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் நான் டைமே பற்ற மாட்டேங்குது தூங்குறது. சரி, ஓகே, அப்படியே போயிட்டுருக்குதுங்க. நானும் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்படின்னு சொல்கிறேன், எங்கே ரெகுலராக போகிறேன்னு நான் ஒரு சிலர் பேசுகிறாங்க. ரொம்ப வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களாம் சங்கடப்படுறாங்க. வீடியோ போடுண்ணா, என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.